நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த 9வது மாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். 9வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற கிருபையுள்ள வாக்குத்தத்த வசனம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்குத்தத்தமாய் கூறுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்குத்தத்தமாய் கூறுகிறார். சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் பார்த்து கூறுகிற கிருபை உள்ள வாக்குத்தத்த வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அப்பா நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அப்பா, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. புதிய மாதத்துல நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. மாதத்தின் முதல் நாள் துவங்கி இந்த மாதம் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் ஆளுகை இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான நன்மைகள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். வியாதியை உணர்ந்து விளக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற தகப்பன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறாப்பா. நிறைவான நன்மையை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பெற்று ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தம் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு முன்பாக தொடர்ந்து சாட்சியாய் வாழ அப்பா இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.